எந்த ஒரு கணக்கையும் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் ஃபார்முலாஸ் தெரியணும் இல்லையா? அதுதான் நம்மளோட டூல்ஸ். முதல்ல அத தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடக்க விலை, அப்புறம் விற்பனை விலை. சிம்பிளா சொல்லணும்னா அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் அல்லது சிபின்னு சொல்லுவோம். அது ஒரு பொருளை வாங்க நீங்க கொடுக்குற காசு. விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் அல்லது எஸ்பின்னு சொல்லுவோம். அது நீங்க அந்த பொருளை விற்கிற விலை. இது ரொம்ப பேசிக், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது லாப சதவீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல விற்பனை விலையிலிருந்து அடக்க விலைய மைனஸ் பண்ணணும். வர்ற தொகைய அடக்க விலையால டிவைட் பண்ணிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். பெரும்பாலான கேள்விகளோட பேஸே இந்த ஃபார்முலா தான். சரி, இந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க, நம்ம முதல் உதாரண கணக்க பாப்போம். முதல்ல கேள்வியை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கலாம். சௌரவ்னு ஒருத்தர் 30 கிலோ அரிசிய கிலோ 10 ரூபாய்க்கும் 35 கிலோ அரிசிய கிலோ 11 ரூபாய்க்கும் வாங்குறாரு. ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ அவருக்கு 30% லாபம் வேணும்னா அந்த கலந்த அரிசிய 1 கிலோவுக்கு என்ன விலைக்கு விற்கணும்? இதுதான் கேள்வி. இந்த கணக்கை ஈஸியாக்க முதல்ல ஒவ்வொரு வகை அரிசிக்கும் மொத்தமா எவ்ளோ செலவாச்சுன்னு தனித்தனியா பார்க்கலாம். ஓகேவா? முதல் வகை அரிசி 30 கிலோ, 1 கிலோ 10 ரூபா. அப்போ 30 × 10 மொத்தம் 300 ரூபா. ரெண்டாவது வகை 35 கிலோ, 1 கிலோ 11 ரூபா. அப்போ 35 × 11 மொத்தம் 385 ரூபா. சிம்பிள். ஓகே, இப்போ இந்த ரெண்டு தொகையையோ ஆட் பண்ணா நமக்கு மொத்த அடக்க விலை, அதாவது டோட்டல் காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். 300 + 385 மொத்தம் 685 ரூபாய். அதாவது 6.5 கிலோ அரிசி கலவையோட மொத்த அடக்க விலை 685 ரூபாய். இந்த கணக்கு சால்வ் பண்றதுக்கு நாம ஃபாலோ பண்ண போறது ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட், மொத்த அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை நாம பண்ணிட்டோம். ரெண்டாவது, 30% லாபம் கிடைக்க மொத்தமா எவ்ளோ ரூபாய்க்கு விற்கணும்னு பார்க்கணும். மூணாவது, 1 கிலோக்கு என்ன விலைன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த கணக்குல இருக்கிற ஒரு முக்கியமான லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 30% லாபம் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட விற்பனை விலை அடக்க விலையோட 130% இருக்கணும். கரெக்டா? ஏன்னா 100% நம்மளோட முதலீடு, அதாவது அடக்க விலை. அதுக்கு மேல 30% லாபம். டோட்டலா 130%. அப்போ நம்மளோட மொத்த அடக்க விலை 675 ரூபாயில 130%ங்கிறது எவ்வளவுன்னு கணக்கு போட்டு அந்த தொகைய மொத்த எடையான 65 கிலோவால வகுத்தா நமக்கு 1 கிலோவோட விற்பனை விலை கிடைச்சிடும். பாத்தீங்களா? ஆன்சர் 13 ரூபாய் 70 காசு. இதுதான் சரியான விடை. சூப்பர். அடுத்த கணக்குக்கு போகலாம். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இதுல நாம விற்பனை விலைய கண்டுபிடிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். கேள்விய பாருங்க. ஒரு கடைக்காரர் 2 வகை டீய கலக்குறாரு. ஒரு வகை 100 கிராம் 18 ரூபா, இன்னொரு வகை 100 கிராம் 13 ரூபா. இத 7:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்றாரு. அந்த கலவைய 100 கிராம் 18 ரூபா 15 காசுக்கு விக்கிறாரு. அப்போ அவரோட லாப சதவீதம் என்ன? இதான் கேள்வி. இந்த 7:3 ரேஷியோவை பார்த்து குழம்ப வேணாம். கணக்க ஈஸியாக்க நம்ம மொத்தமா 1000 கிராம், அதாவது 1 கிலோ டீ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 7:3 ரேஷியோ படி வகை 700 கிராமும் ரெண்டாவது வகை 300 கிராமும் இருக்கும். இப்போ காஸ்ட் கணக்கு போடுவோம். வகை 700 கிராமோட அடக்க விலை 126 ரூபாய். ரெண்டாவது வகை 300 கிராமோட அடக்க விலை 39 ரூபாய். இப்போ மொத்த அடக்க விலையையும் மொத்த விற்பனை விலையையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல அடக்க விலை 126 + 39 மொத்தம் 165 ரூபாய். இது 1 கிலோ டீயோட அடக்க விலை. அடுத்து விற்பனை விலை. அவங்க 100 கிராம்க்கு 18 ரூபாய் 15 காசுன்னு விக்கிறாங்க. அப்போ 1000 கிராம்க்கு 181 ரூபாய் 50 காசு. சரியா? லாபம் எவ்ளோன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். மொத்த விற்பனை விலையிலிருந்து மொத்த அடக்க விலைய மைனஸ் பண்ணா போதும். 181 ரூபாய் 50 காசு மைனஸ் 165 ரூபாய். நமக்கு கிடைக்கிற லாபம் 16 ரூபாய் 50 காசுகள். இப்போ நம்ம முதல்ல பார்த்த லாப சதவீத ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிடைச்ச லாபத்தை அடக்க விலையால டிவைட் பண்ணி 100ஆல பெருக்கணும். அப்படி பண்ணா நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் 10%. சரி, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி கணக்குகள் வரும்போது அதை சால்வ் பண்ண உங்ககிட்ட ஒரு சிம்பிளான
திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. கேள்வியில கொடுத்திருக்கிற எல்லா அளவுகளையும் விலைகளையும் லிஸ்ட் போடுங்க. 2. கலவையோட மொத்த அடக்க விலைய கணக்கு போடுங்க. 3. மொத்த விற்பனை விலைய கணக்கு போடுங்க. 4. லாப ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேட்டிருக்கிறத, அதாவது விற்பனை விலையோ இல்ல லாப சதவீதத்தையோ கண்டுபிடிங்க. இந்த மெத்தட நாம பார்த்த 2 கணக்குக்குமே செட் ஆகும். இந்த விளக்கத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கணக்குகளை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா எந்த கணக்கும் கஷ்டம் இல்ல. ஆல் தி பெஸ்ட்.